ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பூரினாலே அதுக்கு சைடிஸ் உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம சொல்லுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரியோடைய வீடியோ இவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூரியும் இந்த உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஓரளவு பொன்னிறமாற மாதிரி கிளறி விடுவோம். இப்போ தக்காளி ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. பொடிசாவும் நறுக்கக்கூடாது. நான் 4ஆக நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, அவ்வளோதான். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கையாலேயோ இல்லை ஒரு இதை வச்சோ கரண்டியை வச்சோ மேஷ் பண்ணி விட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். கூடவே இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போடணும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டால் தான் ரொம்பவே அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே ஸ்டைலாக இருக்கும். கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஓரளவு நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோவில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்புறம் ஸ்லோலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பூரிக்கை சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு தான். பச்சை மிளகாயே நான் லாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா, பச்சை மிளகாய் கொதிக்கும் போது அப்போ தான் அந்த ஹோட்டலில் கொடுக்குற அதே வாசனை நமக்கு அந்த பூரி கிழங்குல இருக்கும். பாருங்கள், பூரி எந்தளவு போட்ட உடனே உப்பி வருது பார்த்தீங்களா. பூரியும் ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நான் எந்த மாதிரி மாவு பேசணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெசிபி வேணும்னா கூட கண்டிப்பாக கேளுங்க. பூரியை எப்பவுமே சுடும்போது ஃபாஸ்ட்டாக வச்சு தான் சுடணும். அப்போ தான் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, நமக்கு நல்லா உப்பியும் வரும். ஸ்லோவில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த மாவு வேகும்போது நமக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். அந்தளவு நல்லாவும் இருக்காது, ரஃப் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவு உப்பி இருக்குன்னு. நான் சொல்கிற பூரி ஒரு பூரி கூட உப்பல் இல்லாமல் வராது, நல்லா உப்பி தான் வரும். பாருங்கள், ரொம்பவே சூடாக இருந்தது. என்னால் கையை வச்சு அந்தளவு பிக்க முடியலை. பிக்கும் போதே எப்படி பேப்பர் மாதிரி பிஞ்சிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்தளவு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.